ஒரு முஸ்லிம் பெண் தன் குழந்தையை வயிற்றுல சுமக்கும் ஒவ்வொரு நொடியும் இரவு முழுவதும் நோன்பு நோற்று தொழுகும் ஒரு நபரை போல அவருக்கு நன்மை கிடைக்கும். ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கர்ப்ப காலத்துல தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை பற்றி கேட்டாங்க. அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் கர்ப்பமாகும் போது அல்லாஹ்வுக்காக பகல்ல நோன்பு நோற்று இரவு முழுவதும் தொழுத நன்மையை பெறுகிறாள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அல் காஃப்ல சொல்றான், அவருடைய தாய் அவரை கஷ்டத்துடன் சுமந்து கஷ்டத்துடன் பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனம் அல்லாஹ்வே அவளுடைய போராட்டத்தை ஒப்புக்கொள்கிறான் அப்படிங்கறதையும், அவங்களுடைய பொறுமையோ அவங்களுடைய வலியோ ஒருபோதும் வீணாகுவதில்லை அப்படிங்கறத நம்மளுக்கு உணர்த்துது. மேலும் பிரசவத்தின் போது அவங்க இறந்தா ஷஹீதோட அந்தஸ்தும் அதோட நன்மையும் அவங்களுக்கு வழங்கப்படும். அவங்க பிரசவிக்கும் போது அவங்களோட ஒவ்வொரு நன்மையை எழுதுறதுக்காக அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி வைப்பான். அவங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு தூக்கமில்லாத இரவும் அவங்களுடைய நன்மை நிறைந்த அமலான புத்தகங்கள்ல எழுதப்படும். நீங்க ஒரு உயிரை சுமக்கும் போது ஒரு தாயா மட்டும் இல்ல, அல்லாஹ் மிகவும் விரும்பும் ஒரு வழிபாட்டையும் சேர்த்து செய்யறீங்கிறத மறந்துடாதீங்க. இஸ்லாத்துல கர்ப்பங்கிறது துன்பம் கிடையாது, அது தூய்மை, பொறுமை, அப்புறம் சொர்க்கம்.